மதிய சுரேஷ் ஜோடி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருவீங்க அன்புறவுகளே. அழகே அழகில் அடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்கு வந்த மதி ரூம் உள்ளார போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மலரும் மதியை சமாதானப்படுத்துகிறாங்க. மதி மலரை ஹக் பண்ணி தம் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்க்குறாங்க. மதி அழுகிறத பார்த்துட்டு மலருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மதியை முடிஞ்சளவுக்கு மலர் சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே ராஜலட்சுமி மலரை கூப்பிட்றாங்க. என்னவா அவளுக்கு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி போனா ஏதோ அழுத மாதிரி இருந்துச்சே அப்படின்ட்டு கேட்கும்போது நடந்த விஷயத்தெல்லாம் மலர் ராஜலட்சுமி கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு ராஜலட்சுமி வருத்தப்படலை, சந்தோஷம்தான் படுறாங்க. அதெல்லாம் அவளுக்கு தேவைதான். இந்த மாதிரி திமிரு பிடிச்சவளை இத்தனை வருஷமாக காலேஜில் வச்சுருந்ததே பெருசு. இனிமே இவ வீட்டிலேயே இருக்கட்டும், இதுதான் நாங்களுமே ஆசைப்பட்டோம். மலர் இனி வீட்டு வேலை உன் கூட சேர்ந்து அவளுமே செய்யணும் அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே மலர் இருந்துக்கிட்டு ஆல்ரெடி அவள் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்கிறாங்க. அவகிட்ட இந்த மாதிரிலாம் பேசி கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி கோவம் வருது. அவளுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுற மலர் அன்னைக்கு பேசின மாதிரி இன்னொரு நாள் உன்னை பேசுகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, பார்த்துக்கிட்டே இரு, இன்னும் உன்னை எப்படிலாம் அவள் பேசுகிறா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மலர் ராஜலட்சுமி பேசுகிறத பெருசாக எடுத்துக்காம மதி கூட போயிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது நம்ம ரேவதி கால் பண்ணுறாங்க. மலர் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லு ரேவதி அப்படின்ட்டு சொல்லவும் இங்கே ரேவதி மதியை பற்றி தான் விசாரிக்கிறாங்க. மதி இப்போ எப்படி இருக்கிறா அப்படின்ட்டு கேட்கும்போது என்னத்தை சொல்ல ரேவதி, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மதியோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்பவே அழுதுட்டு தான் இருக்கிறா. அவளை எப்படி சமாதானப்படுத்துன்றதுனே எனக்கு தெரியலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் வேணால் கிளம்பி வரட்டுமா அண்ணி அப்படின்ட்டு கேட்கும்போது இல்லை பரவாயில்ல ரேவதி, மதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ணி கொஞ்சம் தனியாக வரீங்களா, மதி கூட தானே இருக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது அப்படின்ட்டு தனியாக வராங்க நம்ம மலர். என்னாச்சு ரேவதி, எதுவும் முக்கியமான விஷயமா அப்படின்ட்டு கேட்கும்போது இங்கே நம்ம ரேவதி பார்த்திங்கன்னா விஷயத்த சொல்கிறாங்க. மதியோட வேலை தன்னாலலாம் போகலை, எல்லாத்துக்குமே காரணம் என் வீட்டுக்காரர் தான். ஏன் தான் இவர் இப்படியெல்லாம் பண்ணுறோ தெரியலை, பாவம் மதி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு மலருக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. என்ன ரேவதி என்ன சொல்கிற அப்படின்ட்டு கேட்கும்போது ஆமா அண்ணி, நான் என் காதால் கேட்டேன். நம்ம மதியோட பிரின்ஸிபல் கிட்ட அவர் பேசிகிட்டு இருந்தார். இவர் சொல்லி தான் அந்த பிரின்ஸிபல் இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம மலருக்கு கோவம் தான் வருது. சரி ரேவதி பார்த்துக்கலாம், சுரேஷ் வரட்டும், சுரேஷ் கிட்டே இதை பற்றி நான் பேசுகிறேன். எப்படியும் அதில் சுரேஷுக்குமே பங்கு இல்லாமலாம் இருக்காது. மாமா பேச்சை கேட்டுக்கிட்டு சுரேஷ் இப்படிலாம் பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்த சுரேஷ் மதியோட நிலைமையை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. மதிக்கிட்ட பேசுகிறாரு, சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. இங்கே பாரு மதி, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இதுக்காகலாம் நீ ஃபீல் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே மதி இருந்துக்கிட்டு எது சின்ன விஷயம், இந்த வேலை எனக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியுங்களா உங்களுக்கு, அதில் நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுத்துருக்குறேன். என்னால் இதை தாங்கிக்கவே முடியலை. யார் என்ன சமாதானப்படுத்தினாலுமே என்னால் இதில் இருந்து வெளியே வர்றதே ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி ஒன்று பண்ணலாம், பேசாமல் நம்ம 2 பேரும் வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க. இல்லை நான் வரலை அப்படின்ட்டு நம்ம மதி இருந்துக்கிட்டு சொல்லிடுறாங்க. மதி ரொம்பவே சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சுரேஷ் உள்ளுக்குள்ளே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. மாமானால தான் மதியோட வேலை போயிருக்குது. இந்த மாதிரி மாமா எதுவுமே பண்ணாமல் இருந்திருக்கலாமோ, அவள் சந்தோஷமாக வேலைக்கு போயிட்டு இருந்தா, இப்போ இவளை இப்படி பார்க்குறதுக்கு நமக்கே மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்கே கிச்சனில் நம்ம மலர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போது கிச்சனுக்குள்ளே நம்ம சுரேஷுமே தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு வராங்க. சுரேஷ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ட்டு நடந்த விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. அப்போது நம்ம சுரேஷ் ரொம்பவே சைலண்டாக இருக்கிறாரு. எனக்கு எல்லாம் தெரியும் சுரேஷ், இப்படிலாம் உன் மாமா பண்ணுறதுக்கெலாம் நீ இப்படிலாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறது ரொம்பவே தப்பு. ஒரு போலீஸாக இருந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணலாமா, பாவம் மதியோட முகத்தை பாரு, அவள் கொஞ்சமாச்சும் சந்தோஷமாக இந்த வேலையினால தான் இருந்தா, அதுவும் இப்போது அவளுக்கு இல்லாமல் ஆயிடுச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சுரேஷ், நீ தான் எதுனாலும் பண்ணணும், கொஞ்சமாச்சும் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கோடா. உன் மாமா என்ன பண்ணாலும் அதுக்கு சும்மா ஜால்ரா தட்டிக்கிட்டு தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மலர் பேசவும் சுரேஷுமே யோசிக்கிறாங்க. மறுநாள் மலர் கூட நம்ம மதி போயிட்டு கிச்சனில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. மலர் இருந்துக்கிட்டு பரவாயில்ல மதி, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இனி நானும் வீட்டில் தானே இருப்பேன், உங்களுக்கு கூட மாட இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
இங்கே ராகவன் ராஜலட்சுமி மதியம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அது எதுக்குமே நம்ம மதி அந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணலை. அப்போ மலர் இருந்துக்கிட்டு அவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க மதி, நீ எதுக்காக சைலண்டாக இருக்கிற அப்படின்ட்டு கேட்கும்போது, அது தெரிஞ்ச விஷயம் தானே, அவங்க இந்த விஷயத்தில் பேசினா பேசிட்டு போகட்டும், எனக்கே ஏன் என்னை வந்து பெர்மனன்ட் பண்ணலை அப்படின்ட்டு என்ன ரீசன் கூட தெரியலை, மற்றவங்க பேசி என்ன ஆக போகுது அப்படின்ட்டு ரொம்பவே விரக்தியாக வந்து பேசுகிறாங்க. அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே நம்ம மலர்கிட்ட, நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன், என் அம்மா அப்பாவை பார்த்துட்டு வரேன், அப்போவாச்சும் எனக்கு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ராஜலட்சுமி ராகவன்கிட்டையுமே ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போகிறாங்க. மலர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. நடந்த விஷயத்தையே நினச்சி ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது எதிர்த்தாப்புல வந்த கார் வந்து ரொம்பவே ஸ்பீடாக வருது. நம்ம மதியம் அதை கவனிக்காமல் போயிடுறாங்க. அந்த கார் பார்த்திங்கன்னா மதியம் லைட்டாக இடிச்சு விட்டுட்டு போயிடுது. மதியம் கீழே விழுந்துடுறாங்க. அப்போது தலையிலையும் கையிலையும் அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் அன்கான்சியஸுக்கு போயிடுறாங்க. பக்கத்தில் உள்ளவங்க வந்து மதியை வந்து பார்க்குறாங்க. கார்காரன் அடித்து போட்டுட்டு என்ன ஏதுன்னு கூட பார்க்காம அப்படியே போயிட்டானே அப்படின்ட்டு எல்லாருமே சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போதான் அந்த பக்கமாக நம்ம சுரேஷ் பைக்கில் வராரு. என்ன ஒரே கூட்டமாக இருக்குது, எதனால் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு கூட்டத்தை விலக்கி பார்க்கும்போது தான் நம்ம மதியம் அங்கே கிடக்குறாங்க. சுரேஷ் ரொம்பவே துடிச்சு போயிடுறாரு. இங்கே சுரேஷ் அங்கே வேடிக்கை பார்க்குறவங்கள திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க, நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்கள திட்டிட்டு இங்கே நம்ம மதியை பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. மதி உனக்கு எதுவுமே ஆகாது, சின்ன அடி தான், எழுந்திரி மதி, எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் மதி வந்து அன்கான்சியஸாக தான் இருக்கிறாங்க. இங்கே நம்ம மதிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது. இங்கே இன்னொரு பக்கம் நம்ம சுரேஷ் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்ன ரொம்ப லேட் ஆகிடுச்சு, மதி இன்னுமே வீட்டுக்கு வரலையே அப்படின்ட்டு இங்கே மலர் வந்து மதிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஃபோனை நம்ம சுரேஷ் தான் வந்து எடுக்கிறாங்க. என்ன சுரேஷ், மதிக்கு கால் பண்ணால் நீ எடுக்கிற, அவள் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனா, ரொம்பவே அப்செட்டாக வேற இருந்தா, அவளை தனியாக விடுறதுக்கே எனக்கு மனசே கேட்கல அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம சுரேஷ் இருந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறோம், மதிக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு அப்படின்ட்டு சொல்லவும் மலர் ரொம்பவே துடிச்சு போயிடுறாங்க. இன்னும் சுரேஷ் இன்னும் சொல்கிற அப்படின்ட்டு கேட்கும்போது, ஆமாம் இன்னும் மதி மயக்கத்திலேருந்து எழுந்திருக்கல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, அந்தளவுக்கு பெரிய அடிலாம் இல்லை அப்படின்ட்டு நம்ம சுரேஷ் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே மலருக்கு மனசே கேட்கல. ரொம்ப லேட்டாக தான் நம்ம மதி வந்து கான்சியஸுக்கு வராங்க. என்ன நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம் அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்போது நம்ம சுரேஷ் வந்து நிற்கிறாரு. சுரேஷை பார்த்ததுமே இங்கே மதிக்கு ஒன்றுமே புரியலை. நீங்கள் எப்படி இங்கே அப்படின்ட்டு கேட்கும்போது, என்ன மதி, ரோட்டில் வரும்போது கவனமாக வரக்கூடாதா, பாரு இப்போது தலையிலையும் கையிலையும் அடிபட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எதையோ யோசிச்சுட்டே வந்தேன், வேலை போயிடுச்சுல அதை பற்றி தான் நினச்சிட்டு வந்தேன் அப்படின்ட்டு மதி ரொம்பவே கண்கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே அந்த டைமில் தான் சுரேஷுக்கு தங்கராஜ் கால் பண்ணுறாங்க. தங்கராஜ் கால் பண்ணி இந்த மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக பேசுகிறாரு. டே மச்சான், உனக்கு சந்தோஷம் தானே, இனி மதி உன் பேச்சை கேட்டுட்டு அடங்கி உடங்கி உன் காலடியில் கிடக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே சுரேஷ் இருந்துக்கிட்டு, அட போங்க மாமா, இங்கே மதிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா, அந்த வேலையை அவகிட்ட இருந்து பறிக்காமல் இருந்தால் இப்போது இப்படிலாம் நடந்திருக்காது, மதியோட நிலமையை பார்க்க எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம தங்கராஜுமே அங்கே கிளம்பி வந்துடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரேவதி கிட்ட விஷயத்த சொல்லி நம்ம மலரும் ரேவதியுமே வந்து மதியை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. இங்கே நம்ம சுரேஷுக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அப்போது மதிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மதி அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, ஒரு விதத்தில் நீ இப்படி இருக்க காரணம் நானும் தான் மதி, தயவு செஞ்சு மன்னிச்சிடு, இந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கக்கூடாது, உன் வேலை தன்னால் போல, மாமா தான் உன் வேலையை உங்ககிட்ட இருந்து பறிக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி உன் பிரின்சிபல் கிட்ட பேசினாரு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. மதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா, அப்படின்னா நான் தப்பு இப்படிலாம் நீங்கள் பண்ணியிருக்கவே கூடாது, அந்த வேலை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் எனக்கு ஒரு ஹஸ்பண்டாக எதுவுமே சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை, இந்த மாதிரி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க, என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்ட்டு மதி ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க. நம்ம சுரேஷ் இருந்துக்கிட்டு மதி காலில் விழுகிறாங்க. நான் பண்ணது தப்பு தான் மதி, அதை வந்து நான் இப்போது புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, அந்த வேலை உனக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அந்த வேலைக்கு நீ மறுபடியுமே போவ, அதுக்கு நான் வந்து உனக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
சுரேஷ் மதிக்கிட்ட பேசுகிறத பார்த்துட்டு தங்கராஜுக்கு பயங்கர கோவம் வருது. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி, மலரும் 2 பேருமே ரொம்பவே பதறி அடிச்சுக்கிட்டு மதிய வந்து பார்க்குறாங்க. இனியாச்சும் தங்கராஜ் பேச்சை கேட்காம மதிக்கு நம்ம சுரேஷ் இந்த மாதிரி சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.